இப்போ விஜய்க்குமே நிறைய இருக்கே சார், நிறைய நியூஸ்லாம். இப்போ ஒரு ஆரம்ப கட்சி எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரிய வராது. ஒரு நடிகர்ல இருந்து ஒரு கட்சியில வராங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அவருக்கு தான்ன்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ 2026 எலெக்ஷன்ல ஓட்டு உடையுன்றாங்க. ஸோ அந்த உடையிற ஓட்டுலாம் இவருக்கு வருமா, இல்ல இவரால எந்தெந்த கட்சிலாம்? இவ்வளவு சொன்னது யாரு? சோசியல் மீடியா. இன்னும் எலெக்ஷன்ல எத்தனை எலெக்ஷன்ல விஜய் நின்னாரு? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நின்னார எலெக்ஷன்ல இல்ல இன்னும் ஒண்ணுமே இல்லையே. அதுக்குள்ளார உங்க கற்பனையெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஓட்டப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், சினிமாக்காரர் வந்துட்டாருங்க, உங்களுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்ல. சினிமாக்காரர் வந்துட்டாரு, அதை வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசினாக்கா அவர் ரசிகர்கள் பார்ப்பாங்க. உங்க டிஆர்பி ரேட்டை ஏத்திக்கிட்டு ஏத்துன்னு ஏத்துவீங்க. அவ்வளவுதான் நீங்க பண்றது. சோசியல் மீடியா இல்ல அந்த அளவுக்கு இல்லாத போய் எம்ஜிஆர் ஜெயிச்சாருனா, அப்ப சோசியல் மீடியா இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்லாதனால தாங்க எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. இருந்திருந்தாக்கா அப்பா அன்னைக்கே காலி ஆயிருப்பாரு. அன்னைக்கு இருந்து அச்சு ஊடகங்களும் அந்த 3% கையில இருந்தது. அவங்க வந்து கலைஞரை ஒழிக்கிறது, அந்த கண்ணு கருத்துவா இருந்து எம்ஜிஆர் தூக்கி விட்டாங்க. அப்படித்தான் அவர் ஜெயிச்சாரு. அப்படி தப்பிச்சாரு. அப்போ விஜயோட வருகை வந்து 2020 இப்பயும் சரி 2026 சரி எந்த கட்சிக்கு எதுவும் ஆகாதா தெரியாது. விஜயனுடைய இதெல்லாம் நீங்க வந்து பூதாகரமா காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையாங்கிறது விஜய்க்கு எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணணும்.